கைஸ் யாருன்னா ரெண்டு பிரியாணி மட்டும் இந்த மாதிரி அந்த லொகேஷன்ல எடுத்து போய் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி பாத்துருக்கீங்களா? நான் இப்பதான் போனேன். இந்த மாதிரி 150 எனக்கு ஒரு சவாரி ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி 8 கிலோமீட்டருக்கு வந்து 150 ரூபான்னு சொல்லிட்டு நானும் அங்க போயிட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த லொகேஷன் போயிட்டு அப்புறம் கால் பண்ணதுக்கப்புறம் சார் வந்துல இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி இந்த ரெண்டு பிரியாணி மட்டும் இருக்கு, இது அந்த லொகேஷன்ல டிராப் லொகேஷன்ல கொடுத்துரு அப்படின்னாரு. அப்படி பார்த்தேன். என்ன சொல்றேன், நீ ராபிடோ போட்டுக்கலாம், இது போட்டுலாம், பைக் டாக்ஸி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது. இல்லப்பா பைக் டாக்ஸி தான் போட்டேன், எதுவும் கிடையில, அதனால தான் ஆட்டோ தான் டக்குன்னு கிடைச்சது, அதான் புக் பண்ண அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு ஓட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு, இந்த லொகேஷன் போயிட்டு நீங்க கால் பண்ணுங்க, அவங்க போனா அங்க கால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அங்க வந்து 20 மினிட்ஸ்ல வந்துட்டேன். நான் 2:10 அங்க லொகேஷன் ரீச் ஆயிட்டு கால் பண்றேன், யாருமே கால் ரெஸ்பான்ஸே பண்ணல. கிட்டத்தட்ட இப்ப 2:40 ஆயிருச்சு. அரை மணி நேரமா வெயிட் பண்ற நண்பர்களே, கடுப்பு மேல கடுப்பு. நான் அந்த 10 நிமிஷத்துக்கு மேலேயே கடுப்பு தாங்க முடியாம நாளைக்கு வீட்டுக்கு இறக்கல யாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சாப்பாடு யாரும் புக் பண்ணிருந்தீங்க, வர வச்சிருந்தீங்களா கேட்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 பேர்கிட்ட. அவங்க யாருமே இல்லப்பா, யாருமே தெரியலட்டாங்க. எனக்கு கடுப்பு மேல கடுப்பு ஆயிருச்சு. இந்த மாதிரி இந்த ரைடு கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே ரேபிடோல இருந்து எனக்கு சவாரி வேற ஒண்ணு வந்துச்சு. ஆனா அதை எடுத்துட்டேன். இப்ப நான் அதை கம்ப்ளீட் பண்ணது இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை எடுத்துட்டதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்காக அந்த கஸ்டமர் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாரு. அந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டாரு அந்த கஸ்டமர். எனக்கு இப்போ ஒரு இந்த புக்கிங்னால ஒரு சவாரி போச்சு. ராபிடோல வந்து ரெட் பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த 8 கிலோமீட்டருக்கான காசும் வரல நண்பர்களே, 150 ரூபாய். எனக்கு அது வேற வெறுப்பா இருக்கு. 2 பிரியாணி வேற இருக்கு, எனக்கு பசியாவும் இருக்கு. இந்த பிரியாணி எடுத்து நானே பிரிச்சு சாப்பிட்டு கால் பண்ணாருன்னா இந்த மாதிரி நானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற போறேன். A few moments later. டைம் ஆல்மோஸ்ட் 3:45 ஆயிடுச்சு. அந்த போனும் வரல, காலும் வரல. நானும் அதுல இருந்து ஒரு பிரியாணி எடுத்து சாப்பிட்டேன். இன்னொரு பிரியாணி ஒரு ரோட் சைடு அண்ணா கொடுத்துட்டேன். அந்த பிரியாணில டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன லைட்டா நெஞ்சு மட்டும் தான் கறிக்குது. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நல்ல கடையில வாங்கி வேணா நான் நெக்ஸ்ட் டைம் நானே வந்து பிக்கப் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இனிமேலாச்சும் இந்த மாதிரி பண்ணாதீங்க.